Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் நம்ம டெரிவேஷன் ஆஃப் ஷியர் சென்டர் ஈக்குவேஷன் ஃபார் சேனல் செக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த கொஷின் யூனிவர்சிட்டியில் அடிக்கடி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2019 ரெகுலேஷன் 2013லேயும் கேட்டிருக்காங்க. நான் இதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் தான் பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷியர் சென்டர் ஃபார் சேனல் செக்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு சேனல் செக்ஷன் எடுத்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ ஷியர் சென்டர் செக்ஷனுக்கு ஒரு சேனல் செக்ஷன் சொன்னோம் இல்லையா. இப்போ இது எப்படி வரையணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம சேனல் செக்ஷன் மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ். ஏன்னா இது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ளோ ஆகுது இல்லையா. இந்த ரெட் கலர் லோடு டாட்டர் லைன் வச்சுருக்கேன் பாருங்கள், லைனு அது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ளோ ஆகிற ஏரியா. அந்த இடத்துல எப்படி இதுவாகும், ஏன்னா இப்போ இது எல்லாமே சென்ட்ரல் லைனில் தான் ஷியர் ஸ்ட்ரெஸ் பாஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து சம் டிஸ்டன்ஸில் ஷியர் ஃபோர்ஸு நியூட்ரல் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிறதா நினச்சிக்குவோம். இப்போ இதுக்கு முதல்ல ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். இந்த டாட்டர் லைன் வேல்யூவு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டாப் ஃப்ளாஞ்சில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ப்ளூ கலரில் ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா. இது டிஸ்டன்ஸ் எக்ஸு, திக்னஸ் வந்து T1. ஓகேங்களா, இது வந்து ஃப்ளாஞ்சுக்கான ஏரியா. அடுத்து இது வெப்புக்கு பாருங்களேன், வெப்புக்கு இந்த டோட்டல் ஹைட்டு ஷியர் சென்டர் இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு இருக்கிற ஹைட்டை ஹெச்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கான திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ளாஞ்சுக்கு பிரெத் இன்ட்டு திக்னஸ் 1, பிரெத் இன்ட்டு திக்னஸ் 1. அடுத்து வெப்புக்கு ஹெச் இன்ட்டு T2, ஏரியா ஆஃப் வெப்புக்கு ஹெச் இன்ட்டு T2. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் எடுத்து எழுதிக்கணும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த எஃப்க்கு பதிலாக எஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஷியர் ஃபோர்ஸு. ஸோ எஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ் டவுன்வேர்டு ஷியர் ஃபோர்ஸ். என்ன கொடுத்துருப்போம்னா, ஜஸ்ட் லெட்டஸ் டேக் ஹரிசாண்டல் சிமெட்ரிக்கல் சேனல் செக்ஷன் ஃப்ளாஞ்சஸ் பி இன்ட்டு T1. ஸோ ஃப்ளாஞ்சஸ்க்கு அடுத்து வெப்புக்கு ஹெச் இன்ட்டு T2 அதுதான் கொடுத்துருக்கேன். நமக்கு தெரியும் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா SA ஒய் பார் டிவைடட் பை ஐபி, பின்னு சொல்லலாம், ஆர் திக்னஸ்னு சொல்லலாம். SA ஒய் பாரோட SA ஒய் பார் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளாஞ்ச் ஏரியாவில் தானே இது எடுத்திருக்கோம். இந்த போர்ஷனுக்கு இதுக்கான ஏரியா பாருங்கள், பிரெத்து எக்ஸு, டெப்த்து வந்து T1. ஸோ அப்போ ஏரியா வந்து எக்ஸ் இன்ட்டு T1 இருக்குமா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஒய் பார் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்லேருந்து இந்த லைன் இருக்குது, ஹெச்சில் நியூட்ரல் ஆக்சிஸில் பாதி தானே இருக்குது. அப்போது நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து பார்க்கும்போது h/2 டிவைடட் பை இந்த IXX இன்ட்டு T1 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஃப்ளாஞ்சு தான் எடுக்கிறோம், அதுக்கான திக்னஸ்ஸு B1ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போது T1 கேன்சல் பண்ணுங்கள், மீதி இருக்கிறது எஸ்ஸு எக்ஸு இன்ட்டு ஹெச் டிவைடட் பை 2IX, அதை தான் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இப்போது ஷியர் ஃபோர்ஸ் ஃபார் டோட்டல் ஏரியா, எலிமெண்ட்ரி ஏரியாவுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, நமக்கு தெரியும் ஏரியா ஈக்குவல் டு, இது பாருங்கள், ஏரியா ஈக்குவல் டு என்னது T1 இன்ட்டு எக்ஸ். அப்போ எலிமெண்ட்ரி ஏரியா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். DA ஈக்குவல் டு T1 வந்து கான்ஸ்டன்ட்டு, அப்போ எக்ஸு தான் வேரி ஆகும், அப்போ DX. ஓகேங்களா, அப்போ DA ஈக்குவல் டு T1 DXன்னு சொல்லலாமா. இப்போ ரெண்டு பக்கமும் டவ்வால் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ டவ் DA ஈக்குவல் டு டவ் D1 DXன்னு சொல்லலாமா. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போது ஷியர் ஃபோர்ஸ் ஆன் த டாப் ஃப்ளாஞ்ச், ஷியர் ஃபோர்ஸ் டாப் ஃப்ளாஞ்சில் எவ்வளோ ஆக்ட் ஆகும்னு பாருங்கள். ஷியர் ஃபோர்ஸு இது 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி இந்த B பாயிண்டில் எண்ட் ஆகிட்டு திரும்ப இப்போ வெப்புக்கு மூவ் ஆகிடுது. ஸோ அப்போ 0 to B தான் இன்டகிரேட் பண்ணணும். 0 to B இந்த டவ் T1 DX அப்படியே எடுத்து எழுதிக்கும். ஓகேங்களா, இப்போது டவ்வோட வேல்யூ தான் மேலே கால்குலேட் பண்ணியிருக்கோம், SXH டிவைடட் பை 2IXXன்னு. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு T1 அப்படியே வச்சுக்கோங்க, DX அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளியே எடுத்துருங்க. இதில் எது சார் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸு கான்ஸ்டன்ட்டு, ஹெச்சு கான்ஸ்டன்ட்டு, நடுவில் இருக்கிற எக்ஸே மறைஞ்சிருச்சா, சாரி, எஸ்ஸு கான்ஸ்டன்ட்டு, ஹெச்சு கான்ஸ்டன்ட்டு, T1 கான்ஸ்டன்ட்டு, IXX கான்ஸ்டன்ட்டு, 2 கான்ஸ்டன்ட். மீதி இருக்கிறது எக்ஸு DX தான், அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் வெளியே எடுத்துருங்க. இப்போ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x²/2 தானே, அதை எடுத்து எழுதிட்டு அப்பர் லிமிட் பை லோயர் லிமிட்னு B/B20 எழுதியிருக்கேன். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது அப்படியே இருக்கும். இது மட்டும் என்ன ஆகும், எக்ஸுக்கு பதிலாக B²/2 - 0 இருக்கும் வரும். இப்போ இதை விட்டுருங்க, வெறும் B²/2. அப்போ SH B² உள்ளே எழுதிக்கோங்க,
இந்த t1 இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம் டிவைடட் பை இங்கே ஒரு 2 இருக்குது, ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 × 2 4ixx. ஓகேங்களா? அதை தான் எடுத்து S1ன்னு எழுதியிருக்கோம். அதாவது shear force in flanges. நெக்ஸ்ட்டு E = distance of shear center from the web along the symmetrical axis. shear centerன்றது இந்த வெப்பில் இருந்து இந்த S போர்ஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றது தான் நியூட்ரல் ஆக்சிஸ் லைனில். ஓகேங்களா? அதை தான் பார்க்கணும். இப்போ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா மொமெண்ட் எடுக்கலாம். சரிங்களா? பேரலாக்ஸ் தியரம் படி மொமெண்ட் எடுக்கலாம். மொமெண்ட் எடுக்கும்போது ஒரு நிமிஷம் இதெல்லாம் அழிச்சிட்றேன். பாருங்கள், டவுன்வர்ட் ஃபோர்ஸாக, அப்போ டவுன்வர்டு இது எஸ்ன்னு சொல்லணுமா? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எஸ்ன்னும் போது -s இன்ட்டு இந்த O பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எடுத்துனா E. ஸோ வெர்டிக்கல் லோடு இன்ட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இது பாருங்கள், ஷியர் ஸ்ட்ரெஸ் ஒரு ஃபுல் ரவுண்டாக போதா, எவ்வளோ ஹைட்டுக்கு ஹெச். இது கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகுது. அப்போ ப்ளஸ்ஸு எஸ் இது S1 இன்ட்டு என்ன சொல்லலாம், ஹெச்ன்னு சொல்லலாமா? ஸோ ஈக்குவல் டு டோட்டலாக ஆட் பண்ணால் என்ன வரணும், 0 வரணும். அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். சம் ஆஃப் லோடு அபவுட் மொமெண்ட் O = 0. ஸோ அப்போ SE இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிட்டு இது இந்த பக்கம் கொண்டு போங்க, அது மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் கூட கேன்சல் ஆகிடும். இல்லைனா இது இந்த பக்கம் கொண்டு வந்திங்கன்னா ப்ளஸ் SE ஆகிடும். ஸோ SE = S1Hன்னு அர்த்தம். அதை தான் திருப்பி எழுதியிருக்கேன். நமக்கு E தான் தேவை. இப்போ S டிவைடில் கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போது S1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். S1ஓட வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. HB² T1 / 4ixx. இதோடு நீங்கள் முடிச்சுக்கிட்டா கூட ஓகே தான். பட் ixx வேல்யூ கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதால ஃபர்தராக கூட நம்ம இதை டெரிவேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். அப்போ ixx முதல்ல கண்டுபிடிக்கலாம். ixx கண்டுபிடிக்கிறது என்ன? ixxன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் x ஆக்சிஸ். இப்போ ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா BDQ/12 ப்ளஸ்ஸு ஏரியா இன்ட்டு y - y². y - y தான் நம்ம h/2ன்னு ஆல்ரெடி எடுத்திருக்கோம். இப்போ ஏரியா மட்டும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வெப்புக்கு பார்க்குறேன், ஃப்ளாஞ்சுக்கு பார்க்குறேன். ஃப்ளாஞ்சு பார்க்கும்போது பிரெத் இன்ட்டு திக்னஸ் 1 தானே. BT1³ / 12 ப்ளஸ்ஸு BT1 ஏரியாவோட வேல்யூ இன்ட்டு h/2². ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுவே 2 ஃப்ளாஞ்ச் இருக்கிறதால நான் என்ன பண்ணியிருக்கேன், முன்னாடி 2ன்னு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸு வெப்பு போர்ஷன் இருக்கு இல்லையா, வெப்புக்கான பிரெத்து வந்து T2, ஹைட்டு டெப்த்து வந்து H. சரிங்களா? அப்போ T2 × h³ / 12. ஸோ வெப்பு கியூக்கு y பார் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ்லேயே தான் இருக்கும். அதனால் இங்கே y - y பார் வந்து 0 தான். அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த டேர்ம் 0 ஆகிடும். மீதி மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 2க்கு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2க்கு 12 6ன்னு வந்துடும். இந்த 2 அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கனாக்க 2BT, அதாவது 2BT1 ஹெச்சுக்கு ஸ்கொயர் பண்ணால் h² / 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 × 2, 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ BT1 h² / 2ன்னு மட்டும் இருக்கும். அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறது இங்கே இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. இது T2 h³ / 12. அப்போ T2 h³ / 12 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த திக்னஸ் வந்து மினிமமாக தான் இருக்குது. இது மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ வந்து கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே ஹெச் பாருங்கள், இங்கே அதிகமாக இருக்குமா டெப்த்து. இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும், h² h³ன்னு. ஸோ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒமிட் பண்ணிக்கலாம், கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக. அதனால் மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். ரைட்டா? இப்போது இங்கே பாட்டமில் 2 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ பாட்டம் 12 வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நியூமரேட்டரில் 6ஆலையும் டினாமினேட்டரில் 6ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 6BT1 h² / 12 ப்ளஸ்ஸு T2 h³ / 12ன்னு இருக்குங்களா? இப்போது h² / 12 காமனாக வெளியே எடுத்துங்க. இப்போ மீதி இருக்கிறது 6BT1, அதை எடுத்து இந்த பக்கம் எழுதிட்டேன். T2 h/12 வெளியே போனால் மீதி h² இருக்கும். சாரி, h² / 12 வெளியே போனால் மீதி h தான் இருக்கும். அப்போ T2 × h, அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போது ixx வேல்யூவை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா ixx இங்கே தான் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்மில் ixx மட்டும் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். h²க்கு h² கேன்சல் ஆகிடும். 4க்கு இது கேன்சல் பண்ணால் 3,
இப்போ மீதி இருக்க வேல்யூ மட்டும் பார்க்குறோம். இப்போது இந்த டிவைடில் இருக்கிற 3 மேலே கொண்டு போயிருங்க. 3b b இன்ட்டு T1. சரிங்களா? ஒரு நிமிஷம். இந்த b ஸ்கொயர் என்ன பண்ணியிருக்கேன், b இன்ட்டு பின்னு பிரித்து எழுதியிருக்கேன். எதுக்காகனா b இன்ட்டு T1 தனியாக எடுத்து எழுதிக்கணுன்றதுக்காக. இப்போ இந்த 3 மேலே போகும். 3b இன்ட்டு b இன்ட்டு T1 டிவைடட் பை இது இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் ஃப்ளாஞ்சு நம்ம சொன்னோம் பிரெத் இன்ட்டு திக்னஸ் 1, ஏரியா ஆஃப் வெப்பு ஹெச் இன்ட்டு திக்னஸ் 2. ஸோ ஹெச் இன்ட்டு திக்னஸ் 2 ஏரியா ஆஃப் வெப்புன்னு வச்சுக்கோங்க. பி இன்ட்டு T1 ஏரியா ஆஃப் ஃப்ளாஞ்சு, திரும்ப இதுவும் ஏரியா ஆஃப் ஃப்ளாஞ்சுன்னு எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதில் காமனாக ஏரியா ஆஃப் ஃப்ளாஞ்சை வெளியிடுங்க. ஏரியா ஆஃப் ஃப்ளாஞ்ச் வெளியே எடுத்திங்கன்னா ஏஎஃப் கேன்சல் ஆகிடும். இதில் வெளியே எடுக்கும்போது ஏடபிள்யூ டிவைடட் பை ஏஎஃப்னு வருமா? ஸோ ஏடபிள்யூ டிவைடட் பை ஏஎஃப் ப்ளஸ் 6ன்னு மட்டும் இருக்கும். அப்போ 3b டிவைடட் பை 6 ப்ளஸ் ஏடபிள்யூ பை ஏஎஃப்னு இருக்கும். இதில் ஷியர் சென்டருக்கான வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். அதாவது இது ஷியர் சென்டருக்கான ஃபார்முலான்னு எடுத்து எழுதிக்கலாம். ஆர் இதை முதல்ல சொன்ன மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை வச்சுக்கோங்க எப்பயும் சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு. இந்த இந்த டூ மார்க்கில் இதை அடிக்கடி கேட்பாங்க. ரைட் டவுன் த ஷியர் சென்டர் ஃபார்முலா ஃபார் சேனல் செக்ஷன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நம்ம நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கும் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.